சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். கொண்டாட்டத்தில் திமுகவினர். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி மீது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியதாக 3 மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர். அந்த வகையில் இந்த வழக்குகளின் அடிப்படையில் அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வருடம் ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். ஆனால் இந்த வழக்கில் இதுவரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. அதேபோல் ஒவ்வொரு முறையும் தாக்கல் செய்யும் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை ஐகோர்ட்டும் தள்ளுபடி செய்தபடியே இருந்தன. இதனால் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோர் அமர்வில் நேற்று முன்தினம் வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வழக்குக்கு சம்பந்தமில்லாத வாதங்களை எல்லாம் அமலாக்கத்துறை முன் வைக்கிறது என்றார். உடனே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு மாநில அரசு உதவி வருகிறது. இந்த வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டும் கூட இதுவரை முடிக்கவில்லை. 13 முறை இந்த வழக்கை ஒத்திவைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை ஒரு முறை கூட அப்படி கேட்டதில்லை. இதனால் விசாரணை தாமதமாவது குறித்து தனியாக நாங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளோம் என வாதிட்டனர். உடனே குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் விசாரணை எப்போது நிறைவடையும் என்று கேள்விகளை எழுப்ப செந்தில் பாலாஜியின் விசாரணையை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என்று பதிலளித்தது அமலாக்கத்துறை. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு விசாரணையை தொடங்காத நிலையில் அவரை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சிறையில் வைத்திருக்க முடியும்? 13 மாதங்களாக சிறையில் செந்தில் பாலாஜி இருந்து வரும் நிலையில் இப்போது வரை இந்த வழக்கில் விசாரணை தொடங்கப்படவில்லை. விசாரணை எப்போது தொடங்கும் என்பதும் தெரியவில்லை. மேலும் சிறையில் இருக்கும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டு அதற்கான ஆபரேஷனும் செய்யப்பட்டுள்ளது. முன்பாவது அவர் அமைச்சராக இருந்தார். ஆனால் இப்போது எந்த பதவியிலும் இல்லை. அவரால் சாட்சிகளை கலைக்கவும் முடியாது. தனது செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை இடையூறு செய்யவும் முடியாது. எனவே அரசியல் சாசன பிரிவு 21 கீழ் மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கிய உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் என்றார் முகுல் ரோத்தகி. ஆனால் அமலாக்கத்துறையோ இதற்கு முட்டுக்கட்டை போட்டது. மணிஷ் சிசோடியாவுக்கு வழங்கிய உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாது என்றும் வாதிட்டது. இப்படி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. அதில் மணிஷ் சிசோடியாவின் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் என்றும் இதனால் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது.